வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் ஜாலி இங்கிலீஷ். கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. ஓகே, லிட்டில் பிஸி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கிராமர் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஓகே, ஸோ டுடே இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கிராமரில் ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ் ரெண்டு டாபிக் பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹோமோஃபோன்னா என்னன்றதை நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹோமோஃபோன்ஸுன்றது வேர்டில் பார்த்தீங்கன்னா சேம் சவுண்ட் இருக்கும். ஓகே, பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும். ஓகே, ஸோ அது அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வந்து வி வில் சே ஹோமோஃபோன்ஸ். ஓகே, ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேர்டில் ரெண்டு வேர்டு இருக்கும். ஓகே, அந்த ரெண்டு வேர்டுமே சேம் சவுண்ட் இருக்கும். சொல்லும் போது நம்ம ப்ரனன்சியேஷன் வந்து சேமாக இருக்கும். ஓகே, ஆனால் ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரைட், தென் ரைட். இந்த ரெண்டு ரைட்டுமே உங்களுக்கு தெரியும். இந்த ரைட் அப்படின்னா என்னது? ஹியூமன் ரைட்ஸ், ரைட் ஹேண்ட், ரைட். ஸோ அது ஒன்று. இது வந்து எழுதுறது, ஐ ரைட் நீட்லி. We have right to vote. We have right to vote. ஸோ புரியுதா? ஹோமோஃபோன்ஸ்னா இதுதான். இப்போ வந்து இது ரெண்டுமே நம்ம எப்படி ப்ரனன்ஸ் பண்ணுறோம்? ரைட். ஆனால் இதோட மீனிங் வந்து வேறு. சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், மீனிங் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஹோமோஃபோன்ஸ். இது வந்து கிராமர், இம்பார்ட்டன்ட் கிராமர். நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டில் கூட இதை லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ இட்ஸ் கிவன் இன் த புக். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? ஒரு எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் we will see in the homophones. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் no and no. no அப்படின்னா நமக்கு தெரியும்ன்றது. ஓகே, எக்ஸாம்பிள் I know English. செகண்ட் ஒன் no, இல்லை. no, I don't have pen. என்கிட்ட பென் இல்லை. ஸோ புரியுதா? ஒரே மாதிரி சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். இதுதான் வந்து ஹோமோஃபோன்ஸ். ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஹோமோஃபோன்ஸ் இன்னொன்று டாபிக் வந்து ஹோமோனிம்ஸ். ஓகே, ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். பட் வந்து சேம் சிமிலாரிட்டி தான், ஆனால் வந்து மீனிங் வேறு வேறு. ஹோமோஃபோன்ஸ் பார்த்தாச்சு. ஹோமோனிம்ஸ்னால் என்னன்னு நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் ஹோமோனிம்ஸ். ஃபஸ்ட்டு ஹோமோனிம்ஸ்னால் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹோமோனிம்ஸ் அப்படின்னா, ஹோமோனிம்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஹோமோஃபோன்ஸ் வேறு. ஹோமோனிம்ஸ் வந்து வேர்டில், அதாவது நவுன். அந்த நவுன் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பெல்லிங், டூ வேர்ட்ஸ் வித் த சேம் ஸ்பெல்லிங். ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும், சவுண்டு சேமாக இருக்கும், ஆனால் மீனிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹோமோஃபோன்ஸ் எப்படி பார்த்தோம்? சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். ஆனால் ஹோமோனிம்ஸ் வந்து சேம் ஸ்பெல்லிங்காக இருக்கும், சேம் சவுண்டு. அதை சொல்லும் போது ஒரே மாதிரி தான் அந்த சவுண்டு இருக்கும். நம்ம அந்த வேர்ட்ஸ் ப்ரனன்ஸ் பண்ணும்போது சேமாக இருக்கும், ஆனால் மீனிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹோமோனிம்ஸ். எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிரிக்கெட். கிரிக்கெட் இஸ் வாட். நம்ம இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரே வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீனிங் கொடுக்கும். 2 to 3 மீனிங்ஸ். நீங்கள் தமிழில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரே சொல், அந்த மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும். ஸோ ஒரு வேர்டு இருக்குது, நான் சொன்னேன் சேம் ஸ்பெல்லிங், பட் இட் ஹேஸ் 2 மீனிங்ஸ், 2 மீனிங் இருக்குது. ஓகேவா? ஸோ கிரிக்கெட்டுன்றது இது வந்து இட் இஸ் அ ஃபேமஸ் ஸ்போர்ட். இது ஒன் ஆஃப் த வந்து ஃபேமஸான ஸ்போர்ட் கேம். இது கரெக்டாக? ஸோ இது வந்து கிரிக்கெட் வந்து ஒரு கேமுன்றது நமக்கு தெரியும். அது ஒரு மீனிங். செகண்ட் மீனிங் வந்து
It is an insect. You know, cricketன்றது ஒரு பூச்சி, ஒரு வந்து பூச்சி, அந்த பூச்சியோட பெயர் தான் cricket. Okay, so cricket is one of the sport and another meaning is it is one of the insect. Okay, insect பூச்சி. So same spelling, same sound, ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இதுவும் cricket தான், அதுக்கப்புறம் இதுவும் cricket தான். ஓகே, ஆனால் மீனிங் வேறு வேறு. இதுக்கு பேர் தான் என்னது? Homonyms. Okay, second example பார்க்கலாமா? Another example is will. நான் சொன்னேன் இல்லையா, இங்கிலீஷில் வர வேர்ட் மேபி அது நவுனாகவும் இருக்கலாம் இல்லை வேர்பாகவும் இருக்கலாம். ஓகே, ஹவு டஸ் இட் ஆக்ட்? ஓகே, எப்படி வந்து அந்த வேர்பு வந்து அந்த வேர்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில். இந்த வில் வந்து ஒரு வில்லு வந்து என்னென்னா நம்ம பண்ணுவோம், பாசிபிலிட்டி இருக்கும் இல்லையா, ஐ வில் டூ திஸ், ஐ வில் ஒர்க், ஐ வில் ரைட், ஐ வில் எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்றது வில், பாசிபிலிட்டி மீனிங் தான் வந்து வில். அனதர் மீனிங் இஸ் உயில். நம்ம வந்து உயிலாம் எழுதுவோம் இல்லையா, அது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஐ வில் மீட் மை அங்கிள் டுடே. I will meet my uncle today. So this is one example. Okay, இது வந்து meaning வேற, இது one of the meaning, பண்ணுவேன் அப்படின்றது. Next, my father writes a will on my name. எங்கள் அப்பா உயில் வந்து என் பேர் மேலே எழுதி வச்சுருக்காரு, என் பேரில் எழுதி வச்சுருக்காரு. இன் மை நேம் யூ கேன் ஆல்சோ ரைட். மை ஃபாதர் ரைட்ஸ் அ வில் இன் மை நேம். ஓகே, ஸோ டூ மீனிங்ஸ், சேம் ஸ்பெல்லிங், சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் மீனிங், ஹோமோனிம்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? இன்றைக்கி வந்து ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன கிராமர் புரியலையோ கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக ஐ வில் டீச் யூ. ஈஸியாக ஜாலியாக நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்னாலே ஒரு ஃபியரே தேவையில்லை உங்களுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் கிராமர் டாப்பிக்கோட ஐ வில் மீட் யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.